إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொள்வதென்பது அந்த தூதரை நாம் நேசிப்பதற்கும் அந்த தூதரின் வாழ்க்கை வழிகாட்டல்களை நமது வாழ்வில் ஏற்று பின்பற்றி நடப்பதற்கும் நமக்கு துணை புரியும். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் சென்ற வகுப்பிலே ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றிய செய்திகளை பார்த்தோம். அதில் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்ட அம்சங்கள், அதாவது நாம் இந்த நூலை பொறுத்தவரையில் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற நூல் ஷேக் ஷஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரியது. அந்த நூலிலிருந்து தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்தவரையில் இது அந்த அம்சங்களை வெளிப்படையாக பார்க்கின்ற போது அது முஸ்லிம்களுக்கு பாதகம் போன்றுதான் அவைகள் என்ன செய்கிறது, காட்சியளிக்கிறது. எனவே இந்த உடன்படிக்கை தொடர்பான செய்திகளில் அதாவது இந்த ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களையும் அதன் பின் விளைவுகளையும் நன்கு ஆழமாக சிந்தித்து பார்ப்பாரோ ஒருத்தர் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் இந்த உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றிதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார். அதாவது ஆழமாக சிந்திக்கின்ற போது, அதாவது குறைஷிகள் முஸ்லிம்களின் எந்த கோரிக்கையையும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை எப்படியாவது வேரோடு அழித்து விட வேண்டும் என்பதில் தான் அவங்க செய்கிறார்கள். அவர்கள் குறிக்கோளாக இருந்தார்கள். என்றாவது ஒரு நாள் அந்த நோக்கம் நிறைவேறும் என்று என்ன செய்தார்கள், எதிர்பார்த்து இருந்தார்கள். முடிந்தளவு தங்களது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி இஸ்லாமிய அழைப்பு பணி மக்களை சென்றடையாமல் தடுப்பதற்குத்தான் என்ன செய்கிறார்கள், அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் முயற்சித்தார்கள். அரபு தீப கற்பத்தில் அனைத்து அரபுகளின் உலக விஷயங்களுக்கும் மத காரியங்களுக்கும் என்ன செய்தார்கள், அவர்கள்தான் தலைமை பீடம் என்ற ஒரு ஆணவத்தோடு என்ன செய்தார்கள், அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே இவர்கள் இறுதியாக இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு அவர்கள் பணிந்து வந்ததே முஸ்லீம்களின் ஆற்றலை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் இனி முஸ்லீம்களை எதிர்க்க குறைஷிகளிடம் ஆற்றல் இல்லை என்பதற்கும் தெளிவான ஆதாரமாகிவிட்டது. அப்படிதான், அதாவது சமாதான ஒப்பந்தத்துக்கு வருவதே அவர்கள் என்ன பணிந்து வருகிறார்கள், முஸ்லீம்களுடைய ஆற்றலை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்ற முஸ்லீம்களை எப்படியெல்லாம் மக்காவிலே சித்திரவதைப்படுத்தினார்கள், முஸ்லீம்களுடைய எந்த உணர்வையும் அவர்கள் மதிக்கவே இல்லை. இப்படி செயல்பட்டவர்கள் சமாதான ஒப்பந்தத்துக்கு இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு பெரும் வெற்றி தான். எனவே அருமையான சகோதரர்களே,
ஒப்பந்தத்தில் உள்ள அந்த மூன்றாவது அம்சத்தின் மூலம் குறைஷிகள் தங்களது உலக ரீதியான மற்றும் மத ரீதியான தலைமைத்துவத்தை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மறந்து விட்டார்கள். இனி தங்களை பாதுகாத்துக் கொள்வதே அவர்களுக்கு பெரும் சுமையாகிவிட்டது என்பதையும் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். ஏனைய மக்கள் மற்றும் அரபு தீபகற்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி குறைஷிகள் இனி என்ன செய்ய மாட்டார்கள்? கவலைப்பட மாட்டார்கள். அதற்கு அவர்கள் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள். அது விஷயத்தில் எத்தகைய தலையீடும் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற அளவுக்கு நிலைமை எப்படி மாறிவிட்டது என்று பாருங்கள். இது குறைஷிகளை கவனித்து பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய தோல்வியும், முஸ்லீம்களை கவனித்து பார்க்கும் போது மிக பெரும் வெற்றியாகவும் அமைந்தது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எனவே அருமையான சகோதரர்கள், அல்லாஹு தாலா என்ன செய்தான்? முஸ்லீம்களுக்கு இதில் எப்படியெல்லாம் வெற்றியை அமைத்திருந்தான். முஸ்லீம்களுக்கும் அவர்களின் எதிரிகளுக்கும் இடையே நடந்த போர்களின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் முஸ்லீம்களை பொறுத்தவரை பொருட்களை சூறையாடுவதோ, உயிர்களை அழிப்பதோ, மக்களை கொன்று குவிப்பதோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி எதிரியை நிர்பந்திப்பதோ அல்ல. மாறாக இப்போர்களின் மூலம் முஸ்லீம்களின் ஒரே குறிக்கோள் என்னவென்றால், மார்க்கம் மற்றும் கொள்கை விஷயத்தில் மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். நபியே, உங்கள் இறைவனால் அருளப்பட்ட இந்த வேதமானது முற்றிலும் உண்மையானது. விரும்பியவர் இதை நம்பிக்கை கொள்ளலாம், விரும்பியவர் நிராகரித்து விடலாம். அதனால் நமக்கொன்றும் நஷ்டம் இல்லை. குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் 29வது வசனம். நாங்கள் பார்க்கிறோம், யூதர்கள் ஒப்பந்தத்தை முறித்த போது கூட அந்த யூதர்களோடு போருக்கு சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் முதல்ல இஸ்லாத்தின் பால் தான் அழைக்கப்பட்டார்கள். அங்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற போது அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தால் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, தாங்கள் நாடும் நோக்கத்துக்கும் மக்களுக்கும் மத்தியில் எந்த சக்தியும் குறுக்கிடக்கூடாது என்பதே ஆகும். எனவே இதுதான் இங்கே உள்ள விஷயம். எனவே இங்கு நாங்கள் சத்தியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லும் போது அந்த சத்திய மார்க்கத்தை என்ன செய்ய வேண்டும்? அதை தடையின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு யாரும் தடை போடக்கூடாது. எப்படி அவர்கள் பாத்தில் அசத்தியத்திலே அவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று சத்தியத்தை விரும்பி வரக்கூடியவரை என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. சத்தியத்தை அவர் ஏற்று சுதந்திரமாக செயல்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே அந்த நோக்கம் இந்த எளிமையான சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்தது. ஒருவேளை மாபெரும் போர் நடந்து அதில் முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றி கிடைத்தாலும் கூட இந்த நோக்கம் இந்த அளவு நிறைவேறுமா என்பது சந்தேகமே. அப்படிதான். இப்ப மக்காவாசிகள் சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சமாதான ஒப்பந்தத்தை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களோடு போர் புரிந்து அந்த போரில் வெற்றி பெற்றாலும் கூட இந்த அளவு இந்த சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் கிடைத்த வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு விடயத்தை இங்கே என்ன செய்யறாங்க? குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் இந்த சுதந்திரத்தினால் முஸ்லிம்களுக்கு அழைப்பு பணியில ஒரு பெரும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைத்தது. அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு முன் முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 3000 இருந்தது. ஆனால் இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 10,000 ஆகியது. சுப்ஹானல்லாஹ், 10,000 ஆகியது. அப்ப அல்லாஹு தஆலா எப்படியான வெற்றியை வைத்திருக்கிறான்னு பாருங்க. எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் வழிகாட்டலில் என்ன செய்தார்கள்? செயல்பட்டார்கள். அப்ப இந்த ஒப்பந்தத்தின் 2வது அம்சம் 10 ஆண்டுகளுக்கு போரை நிறுத்திக் கொள்வது. எத்தனை? 10 ஆண்டுகளுக்கு போரை நிறுத்திக் கொள்வது. முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியின் 2வது பகுதியாகும். அதாவது இது புரியுதா? அதாவது முஸ்லிம்கள் குறைஷிகளுடன் ஒருபோதும் தாங்களாக போரை தொடங்கியதில்லை.
மாறாக எப்போதும் குறைஷிகள் தான் முதலில் போரை தொடங்கினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து நம்முடைய தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் விரும்பி முயற்சித்த மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்கள்தான் இத்தகைய விஷமத்தை உங்களிடம் முதலில் ஆரம்பித்தனர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல ஆரம்பித்தவர்கள் அவர்கள் தான். இந்த விஷமத்தை மக்காவில தொடர்ந்து என்ன செய்தார்கள்? துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, முஸ்லிம்கள் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளின் நோக்கம் என்னவென்றால், குறைஷிகள் தங்களது வம்புத்தனங்களை விட்டும் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதை விட்டும் விலகி கொள்ள வேண்டும். அனைவருடனும் சமாதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது வழியில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஒருவர் மற்றொரு விஷயத்தில் குறுக்கிடக்கூடாது என்பதுதான். இப்ப பாருங்க, கஅபா என்ற ஆலயம், அதாவது முழு உலகில் உள்ளவர்களும் அங்கு வந்து என்ன செய்கிறார்கள்? அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தடை போடல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் உம்ராவுக்கு வரும்போது என்ன செய்தார்கள்? தடை போட்டார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, 10 ஆண்டுகள் போர் நிறுத்தம் என சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டதால் குறைஷிகளுடைய வம்புத்தனம், அகம்பாவம், அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தல் ஆகிய அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டது இல்லையா? ஒரு முடிவு வருகிறது. மேலும் போரை இதுநாள் வரை முதலாவதாக ஆரம்பித்து வந்தவர்கள் இப்போது தோற்றுவிட்டனர், கோழையாகிவிட்டனர், வலுவிழந்து விட்டனர், பின்வாங்கி விட்டனர் என்பதற்கு ஒப்பந்தத்தின் இந்த அம்சம் தெளிவான ஆதாரமாகிவிட்டது. நான் பார்க்கிறோம், நீங்க அந்த அகல் போர் எடுங்க, ஹந்தக் போர், முழு சக்தியையும் அவர்கள் திரட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை பார்த்தோம். எனவே அருமையான சகோதரர்களே, ஒப்பந்தத்தின் முதல் அம்சம், வரும் ஆண்டுக்கு மக்காவுக்கு வந்து 3 நாட்கள் தங்கலாம். இந்த ஆண்டு நீங்க உம்ரா செய்யாமல் திரும்பி செல்ல வேண்டும். இந்த அம்சம் இதுநாள் வரை முஸ்லிம்களை குறைஷிகள் சங்கை மிக்க அல்லாஹ்வின் பள்ளியிலிருந்து தடுத்து வந்ததற்கு ஒரு முடிவாக அமைந்தது. அப்படித்தானே? இதுவரைக்கும் ஹிஜ்ரத் செய்து போனாங்க. போனதிலிருந்து என்ன செய்ய முடியல? வர முடியவில்லை. அவர்களுக்கு என்ன செய்ய முடியல? வர முடியவில்லை. எனவே ஒரு 6 வருடம் கழித்து வருகிறார்கள். வந்தா என்ன? இந்த வருடம் உங்களுக்கு என்ன நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்க அடுத்த வருடம் என்ன செய்யலாம், நீங்கள் வரலாம் என்பதும் வெற்றி தான். அதுவும் முஸ்லிம்களுக்கு என்னதான்? அதுவும் முஸ்லிம்களுக்கு வெற்றி தான். எனவே அதற்கு ஒரு முடிவாக இது அமைந்தது. ஆகவே இதுவும் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட என்னதான்? தோல்விதான். இந்த அம்சத்தில் குறைஷிகளுக்கு சாதகமான ஆறுதலான எதுவும் இதில் என்ன? இதில் கிடையாது. அந்த ஆண்டு மட்டும் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? மக்காவுக்கு வரவிடாமல் அவர்கள் தடுத்தார்கள் இல்லையா? அவர்கள் வேற எதுவும் அவர்களுக்கு இதை தவிர இங்கு சாதகம் வேற எதுவும் இருக்கவில்லை. எனவே அருமையான சகோதரர்கள், இவ்வாறு 3 அம்சங்களை குறைஷிகள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக கொடுத்தனர். இதற்கு மாற்றமாக 4வது அம்சத்தில் இடம்பெற்ற, அதாவது மக்காவிலிருந்து யாராவது தப்பித்து மதீனா வந்தால் அவர்களை திரும்ப மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது தப்பித்து மக்கா வந்தால் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற ஒரே ஒரு அம்சத்தை தான் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொண்டனர். ஆனால் இதுவும் அவர்களுக்கு உண்மையில் அதாவது சாதகமானதோ பயன் தருவதோ கிடையாது. ஏனென்றால் இது ஒரு அற்புதமான விஷயம். இது ஒரு அற்புதமான விஷயம். ஏனென்றால் எந்த ஒரு உண்மை முஸ்லிமும் அல்லாஹுவை விட்டோ அவனது தூதரை விட்டோ மதீனாவை விட்டோ விலகிச் செல்ல மாட்டார். அப்படி சென்றாலும் அதில் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இடையூறும் இல்லை. அப்ப இஸ்லாத்தை விட்டு, அதாவது உள்ரங்கமாகவோ வெளிரங்கமாகவோ வெளியேறியவன் மட்டுமே முஸ்லிம்களை விட்டும் விலகிச் சென்று நிராகரிப்பாளர்களோடு சேர்ந்து கொள்வான். அப்படி ஒருவன் மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டால் முஸ்லிம்களுக்கு அவனிடம் எந்த தேவையும் இல்லை இல்லையா? அவனிடம் எந்த தேவையும் இல்லை. அவன் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மதீனா வந்து அசுத்தங்களை அழுக்குகளை வெளியேற்றும் என்றெல்லாம் சொல்லிக்கிறான். அவன் இஸ்லாமிய சமூகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவது அதில் இருப்பதை விட என்ன மிக சிறந்தது. இதைத்தான் நபி அவர்கள், யார் ஒருவர் நம்மிடமிருந்து விலகி
அவர்களிடம் சென்று விடுவாரோ அல்லாஹ் அவரை தூரமாக்கி விடுவானாக என்ற சொல்லின் மூலம் சுட்டிக்காட்டி உள்ளார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரால் என்ன செய்ய முடியாது, மதீனாவுக்கு வர இயலாது இல்லையா? என்றாலும் அல்லாஹ்வின் பூமி விசாலமானது என்பதால் அவர் வேறு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். மதீனாவுக்கு தான் அவருக்கு வர முடியாது, அவருக்கு வேறு எந்த ஊருக்கும் செல்ல முடியும். மதீனாவாசிகள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருந்த போதே முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள், ஹபஷாவுக்கு சென்று தங்கவில்லையா, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யவில்லையா? அப்ப இதைத்தான் நபி அவர்கள், யார் அவர்களிலிருந்து நம்மிடம் வருவாரோ, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் வெகு விரைவில் நல்ல சூழ்நிலையும் கஷ்டத்திலிருந்து விடுதலையும் தருவான் என்ற சொல்லின் மூலம் சுட்டி காட்டியுள்ளார்கள். இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. இது போன்ற தற்காப்பு உடன்படிக்கையை குறைஷிகள் ஏற்படுத்தி கொண்டது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் என்பது வெளிப்படையாக பார்க்கும் போது குறைஷிகளுக்கு இது கண்ணியமானதாக தெரிந்தாலும் உண்மையில் குறைஷிகள் எவ்வளவு நடுக்கத்திலும் சோர்விலும் தங்களது சிலை வணக்கத்துக்கு ஏற்பட்ட கதியை பார்த்து அச்சத்திலும் இருக்கின்றனர் என்பதற்கு இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம். ஏன், அவர்கள் இருப்பது பாத்திலில், அசத்தியத்தில் என்பதை இதிலிருந்து கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே தங்களுடைய அந்த மத கட்டமைப்பு அழியும் அபாயத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் இது போன்ற ஒரு தற்காப்பு அம்சத்தை தங்கள் உடன்படிக்கையிலே இடம்பெறச் செய்தார்கள். முஸ்லிம்களிடமிருந்து குறைஷிகளிடம் சேர்ந்து கொண்டவரை திருப்பி கேட்க மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மையாக கூறியது தனது மார்க்கத்தின் மீதும் அதை பின்பற்றியவர்கள் மீதும் தான் வைத்திருந்த முழுமையான நம்பிக்கைக்கு ஆதாரமாகும். எனவே இது போன்ற நிபந்தனைகளை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிதளவும் அஞ்சவில்லை. ஏன்னா அவ்வளோ அவங்களோட நபித்தோடைய உள்ளத்துல ஈமான் அவ்வளோ ஆழமாக வேரூன்றி இருந்தது. இதை அவங்க எவ்வளவு பெரிய சோதனைகளை எல்லாம் சந்தித்தார்கள் என்பதற்கு நாங்கள் நிறைய சான்றுகளை பார்த்திருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த உடன்படிக்கை இவ்வாறு கைச்சாத்திடப்படுகிறது. முஸ்லிம்களுடைய அந்த நிலை, உமர் ரலியல்லாஹு நிலையை நாம் பார்க்கின்ற போது இதுதான் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்கள். எனினும் வெளிப்படையான இரு காரணங்களால் அனைத்து முஸ்லிம்களையும் இந்த துக்கமும் கவலையும் கடுமையாக ஆட்கொண்டது. நபி அவர்கள் அல்லாஹ்வின் இல்லத்துக்கு செல்வோம், அங்கு சென்று தவாப் செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அங்கு சென்று தவாப் செய்யாமலே எப்படி நம்மை திருப்பி அழைத்து செல்லலாம் என்பது முதல் காரணம். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். மேலும் சத்தியத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தனது மார்க்கத்தை உயர்வாக்குவான் என்று என்ன செய்திருக்கிறான்? வாக்களித்திருக்கிறான். அப்படி இருக்க ஏன் குறைஷிகளுடைய நிர்பந்தத்துக்கு பணிய வேண்டும்? ஏன் சமாதானத்தில் தாழ்மையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த இரண்டு வெளிப்படையான காரணங்கள் என்ன செய்து அவர்களுக்குள் பல சந்தேகங்களையும் பல எண்ணங்களையும் பல குழப்பங்களையும் ஏற்படுத்தின. அப்ப இதனால் முஸ்லிமுடைய உணர்வுகள் என்ன செய்தன? காயமடைந்தன. சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை சிந்திக்க விடாமல் கவலையும் துக்கமும் தான் முஸ்லிம்களை ஆட்கொண்டிருந்தது. ஏனைய மக்களை காட்டிலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தான் அதில் கவலை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சந்தித்து பேசினார்கள். அந்த உரையாடலை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாம் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருப்பது உண்மைதானே என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஆம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்திலும் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் இருப்பார்கள், சரிதானே என்று கேட்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்படி இருக்க நாம் ஏன் நமது மார்க்க விஷயத்தில்
விட்டு கொடுத்து தாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்காமல் இருக்கும் இந்நிலையில் நாம் திரும்பிச் செல்வது எவ்வாறு நியாயமாகும்? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், இப்னு அல் ஹத்தாபின் மகனே, நான் அல்லாஹ்வின் தூதர், என்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய முடியாது. அவன் எனக்கு உதவி செய்வான், ஒரு காலமும் என்னை அவன் கைவிட மாட்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் இல்லத்துக்கு வருவோம், அதை தவாப் செய்வோம் என்று நீங்கள் எங்களுக்கு கூறவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஆம் கூறினேன், ஆனால் இந்த ஆண்டே வருவோம் என்று கூறினேனா? உமர் ரலியல்லாஹு அவர்கள், இல்லை, அவ்வாறு கூறவில்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நிச்சயமாக நீங்க கஅபாவுக்கு சென்று என்ன செய்வீங்க? அதை தவாப் செய்வீர்கள். இப்ப பின்பு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹுவிடம் வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விகளை கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் நபி அவர்கள் கூறியவாறே உமருக்கு என்ன செய்றாங்க? அதே மாதிரி தான் பதில் சொல்றாங்க. மேலும், உமரே, நீ மரணிக்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி பிடித்துக் கொள்வீராக. அல்லாஹ்வே சத்தியமாக அவர்கள் சத்தியத்தில் தான், உண்மையில் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், 48வது அத்தியாயம் 1, 2 ஆகிய வசனங்கள், நபி ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் என்றால் இது பிரக்கெட்ல அது சொல்லப்படுது மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானது ஒரு வெற்றியை தந்தோம். அப்ப இந்த சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற அந்த வசனங்கள் அதேதான் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை தான் வெற்றி என்று சொல்கிறது. அதைத்தான் வெற்றி என்று சொல்கிறது. வெற்றியை தந்தோம், அதற்காக நீங்கள் உங்களது இறைவனுக்கு நன்றி செலுத்துவீராக என்ற வசனம் அருளப்பட்டது. அப்ப எனவே அல்லாஹ் இதை என்ன செய்தான்? அங்கீகரித்தான். அப்ப அருளப்பட்டவுடன் நபி அவர்கள் ஒருவரை அனுப்பி அவ்வசனத்தை உமர் ரலியல்லாஹுவிடம் ஓதி காட்டும்படி கூறினார்கள். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது வெற்றியான விஷயமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் ஆம் என்றவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். பிறகு தான் செய்த காரியத்தை எண்ணி உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். இதை பற்றி உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கடா, நான் எனது செயலை எண்ணி வருந்தி அதற்கு பரிகாரமாக பல நற்செயல்களை செய்தேன். அன்றைய தினம் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து கொண்ட விதத்துக்காக ஒருபோதும், அதாவது அதுக்காக நான் எப்போதும் தர்மம் செய்து வந்தேன், நோன்பு வைத்து வந்தேன், தொழுது வந்தேன், அடிமைகளை உரிமையிட்டு வந்தேன். நான் அல்லாஹ்வின் தூதரிடம் பேசிய பேச்சை எண்ணி பயந்து பல நன்மைகளை செய்தேன். நான் பேசிய பேச்சு நன்மையாக மாற வேண்டும் என்பதே என் ஆதரவாக இருந்தது என்ற செய்திகளை எல்லாம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தோடு நடந்த நிகழ்வுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா என்ன செய்யறாங்க? மதீனா திரும்பி சென்று விட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு மக்காவில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்களில் ஒருவரான அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? காஃபிர்களிடமிருந்து தப்பித்து மதீனா சேருகிறார். இது ஒப்பந்த காலம் இல்லையா? ஒப்பந்த காலம். இவர் குறைஷிகளின் தோழர்களான சகீஃப் கிளையைச் சேர்ந்தவர். இவரை பிடித்து வர குறைஷிகள் இருவரை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவ்விருவரும் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என்றனர். நபி அவர்கள் அபூ பஸீரை அவ்விருவரிடம் என்ன செய்யறாங்க? ஒப்படைத்து விடுகிறார்கள். அவ்விருவரும் அபூ பஸீரை அழைத்து கொண்டு துல் ஹுலைஃபா சேருகிறார்கள். தங்களது வாகனத்தை விட்டு இறங்கி தங்களோடு கொண்டு வந்திருந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அபூ பஸீர் அவர்கள் அவ்விருவரில் ஒருவரிடம், உனது வாள் மிக நன்றாக உள்ளதே என்றார். அதை கேட்ட அவன் அவ்வாளை உருவி, அல்லாஹ்வே சத்தியமாக இது மிகச்சிறந்த வாள், இதை நான் பல முறை சோதித்து பார்த்திருக்கிறேன் என்றான்.
இதற்கு அபூபஸீர் ரலியல்லாஹு அவர்கள், நான் அதை பார்க்க வேண்டும், காண்பி என்றார். அவரிடம் அந்த வாளை கொடுக்கவே அதை வாங்கி ஒரே வெட்டில் அவனது கதை என்ன செய்கிறார்கள், முடித்து விடுகிறார். இப்ப இதை பார்த்த மற்றவன் செய்யறான் 2 பேர், மற்றவன் வெறுண்டோடி மதீனா வந்து சேர்ந்தான். பயந்த நிலையில் பள்ளிக்குள் நுழைந்தான். அவனை பார்த்து நபி அவர்கள், இவன் ஏதோ ஒரு திடுக்கமான காட்சியை பார்த்து விட்டான் என்று கூறினார்கள். நபி அவர்களுக்கு அருகில் வந்த அவன், எனது நண்பன் கொலை செய்யப்பட்டு விட்டான், நானும் கொலை செய்யப்பட்டு விடுவேன் என்று அவன் பதறியவனாக கூறினான். அந்நேரத்தில் அபூபஸீரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரை, நிச்சயமாக அல்லாஹ் உங்களது பொறுப்பை நிறைவேற்றி விட்டான். நீங்கள் என்னை அவர்களிடம் என்ன செய்து விட்டீங்க, அனுப்பி விட்டீர்கள். பின்பு அல்லாஹ் தான் அவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்தான் என்று கூறினார். அதை கேட்ட நபி அவர்கள், இவரது தாய்க்கு ஏற்பட்ட நாசமே, இவர் போரை மூட்டி விடுவார் போல் இருக்கிறதே, இவரை யாராவது பிடிக்க வேண்டுமே என்றார்கள். நபி அவர்கள் இப்பேச்சை கேட்டு அவர்கள் தன்னை மீண்டும் காஃபிரிடம் கொடுத்து விடுவார்கள் என்று அறிந்து கொண்ட அபூபஸீர் அங்கிருந்து வெளியேறி என்ன செய்கிறார், கடற்கரை ஓரமாக வந்து தங்கிக் கொள்கிறார். அப்ப சில நாட்களுக்கு பிறகு மக்காவில் இவரை போல் துன்பம் அனுபவித்து வந்த அபூ ஜந்தல் இப்னு சுஹைல், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், அந்த ஒப்பந்தத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது வந்தாரா இல்லையா, விலங்குகள் போடப்பட்ட நிலையில், அவரும் என்ன செய்கிறார், மக்காவிலிருந்து தப்பித்து இவரோடு வந்து சேர்ந்து கொள்கிறார், அபூபஸீரோடு. இவ்வாறே மக்காவில் முஸ்லிமானவர்கள் ஒவ்வொருவராக பலர் அபூபஸீரோடு வந்து என்ன செய்கிறாங்க, சேர்ந்து கொள்கிறாங்க. அவங்க மதீனால கிடையாது, ஏன்னா மதீனாவுக்கு வர முடியாது. இவர்கள் ஷாம் நாட்டை நோக்கி செல்லும் குறைஷிகளின் வியாபார கூட்டம் அவ்வழியாக வருவதை தெரிந்து கொண்டால் உடனடியாக அதை தாக்கி பொருட்களை கொள்ளையிட்டு அதில் உள்ளவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்ப இதனால பெரும் துன்பத்துக்குள்ளான குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்பி, அல்லாஹ்வுக்காகவும் இரத்த உறவுக்காகவும் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம், யார் இஸ்லாத்தை ஏற்று உங்களிடம் வந்து விட்டார்களோ அவர் அபயம் பெற்றவராவார், அவரை திரும்ப கேட்க மாட்டோம் என்று கூறினார்கள். அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க நபி அவர்கள் அந்த முஸ்லிம்களை மதீனாவுக்கு வரவழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படியெல்லாம் வெற்றியை கொடுக்கிறான்னு பாருங்க. இப்போ அதே போன்று இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 7வது வருடம் குறைஷிகளில் வந்து முக்கிய வீரர்களும் பிரமுகர்களுமான அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஹாலித் இப்னு வலீத் அவர்கள், உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இந்த சமாதான ஒப்பந்த காலத்தை பாருங்க, அல்லாஹ் அதில் எப்படியெல்லாம் வெற்றியை கொடுக்கிறான். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போது மக்கா தனது ஈரக்குலைகளை நம்மிடம் ஒப்படைத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான பல நன்மைகள் என்ன செய்தன அந்த காலத்திலே இடம்பெற்றதையெல்லாம் பார்க்கிறோம். ஹுதைபியாவின் சமாதான ஒப்பந்தம் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் உருவாவதற்கு என்ன செய்து காரணமாக அமைந்தது. இஸ்லாத்துக்கு குறைஷிகள் தான் முதல் எதிரி மட்டுமின்றி அதற்கு பெரும் தொல்லை தந்து வந்த வம்பர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்களோடு போர் புரிவதிலிருந்து விலகி சமாதானம் மற்றும் அமைதியின் பக்கம் திரும்பிவிட்டதால் இஸ்லாத்தினுடைய மாபெரும் 3 எதிரி கூட்டங்களின் வலிமை வாய்ந்த ஒரு பகுதி ஒடிந்து விட்டது. அப்படிதானே, முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருந்த அந்த 3 சாரார்கள், அவர்கள ஒரு மிக பெரும் வலிமை ஒரு பகுதியை செய்துவிட்டது, ஒடிந்து விட்டது. அதாவது குறைஷிகள், அதே போன்று கத்ஃபான் கிளையினர், யூதர்களாகிய 3 கூட்டத்தினர். அரபிய தீபகற்பத்தில் சிலை வழிபாட்டுக்கும் அதில் ஈடுபடுபவர்களுக்கும் தலைவர்களாகவும் அவர்களை வழிநடத்துவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். எனவே குறைஷிகள் பணிந்து விட்டதால் அரபிய தீபகற்பத்தில் உள்ள சிலை வணங்குபவர்களின் உணர்ச்சிகளும் எதிர்ப்புகளும் பெருமளவு என்ன செய்துவிட்டன, மழுங்கிவிட்டன. அவர்களே சமாதான ஒப்பந்தம் செய்து விட்டார்கள். ஆகவேதான் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு
கத்வான் கிளையினர் பெரிய அளவுக்கு என்ன செய்யல, போரில் ஈடுபடவில்லை. யூதர்களின் அந்த தூண்டுதலினால்தான் அவர்கள் சில சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டார்களே தவிர தாங்களாகவே அதில் என்ன செய்யல, அவர்கள் ஈடுபட்டதில்லை. மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் யூத விஷமிகள் தங்களுடைய சதித்திட்டங்களை தீட்டுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அவர்கள் ஹைபரை கேந்திரமாக ஆக்கிக் கொண்டு தங்களின் நாச வேலைகளை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. எனவே அதாவது பனு கைனுகா, பனு நதீர், அதே போன்று பனு குறைலா, இவர்கள் எல்லாம் இப்படி வெளியேற்றப்பட்டு சிலர் அரபு தீபகற்பத்தை விட்டு வெளியேறினார்கள். இன்னும் சிலர் ஹைபர்ல போய் என்ன செய்கிறார்கள், ஒதுங்கினார்கள். அப்ப இவர்கள் அங்கிருந்து என்ன செய்தார்கள், தங்களுடைய நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவை சுற்றி பல இடங்களில் பரவியிருந்த கிராம அரபிகளை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த வேலையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களையும் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக அல்லது அவர்களுக்கு சேதம் உண்டாக்குவதற்காக பல இரகசிய சதித்திட்டங்களை தீட்டினார்கள். அப்ப நபி அவங்க அவர்களையும் முஸ்லிம்களையும் அப்படியாக அவர்கள் திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? எனவே இவ்வாறாக அழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கூடிய இவர்களுக்கு எதிராக பல இரகசிய திட்டங்களை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள். இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நபி அவர்கள் அவ்வாறான முன்னெடுப்புகளை செய்கிறார்கள். எனவே இந்த யூத கோத்திரங்கள் மீது என்ன செய்யறது, போர் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கு இருக்கிறது. எனவே இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு பின் தொடங்கிய இக்காலகட்டத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணியை என்ன செய்யறாங்க, பரப்புவதற்கும் அதை மக்கள் முன் வைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு பெருமளவில் வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப யுத்தத்துல கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. அடுத்து குறைஷிகள் தாக்குவார்கள் என்ற ஒரு அச்சமான சூழல் இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல என்ன செய்யறாங்க, தாவா பணியை செய்வதற்கு நல்ல ஒரு களம் சூழல் அங்கு அமைகிறது. அதை மக்களுக்கு முன் வைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு பெருமளவில் என்ன செய்யுது, வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அந்த பெருமுயற்சி செய்து போருக்கு காட்டிய ஆர்வத்தை விட பல மடங்கு ஆர்வத்தை என்ன செய்யறாங்க, தாவா பணியில் ஆர்வம் காட்டுகிறார்கள். எனவே இந்த காலகட்டத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். அழைப்பு பணியில் ஆர்வம் காட்டுதல், அரசர்களுக்கு கவர்னர்களுக்கு கடிதங்களை எழுதுதல், அதே போன்று போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அரசர்களுக்கு கவர்னர்களுக்கு அப்ப நபி அவர்கள் அவங்களோடு கொண்டு அந்த கடித தொடர்பை பற்றி நாம் என்ன செய்வோம், முதல்ல பார்ப்போம். ஏனென்றால் இஸ்லாமிய அழைப்பு பணிதான் அனைத்திலும் முக்கியமான அடிப்படை நோக்கம் இல்லையா. அதாவது போர் என்று நீங்க எடுத்தா கூட அவங்கள முதல்ல என்ன செய்யுது, இஸ்லாத்தின் பால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பார்கள். எனவே முஸ்லிம்கள் இதனால் வரை அனுபவித்து வந்த அந்த துன்பங்கள், சோதனைகள், சந்தித்த போர்கள், கொடுமைகள் ஆகிய அனைத்திலும் இஸ்லாமிய அந்த அழைப்பு பணி ஒன்றுதான் என்ன செய்யுது, அடிப்படையாக இருந்தது. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவன் கலிமா சொல்லிட்டான் என்று சொன்னா அவனுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவனை என்ன செய்வாங்க, மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எழுதிய கடிதங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையை முடித்து ஹுதைபியாவிலிருந்து திரும்பிய பிறகு ஹிஜ்ரி 6வது ஆண்டின் இறுதியில் பல அரசர்களுக்கு கடிதம் எழுதி இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறான். நபி அவர்கள் அரசர்களுக்கு கடிதம் எழுத முற்பட்ட போது முத்திரை இல்லாத கடிதங்களை அரசர்கள் படிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கூறப்பட்டது. ஆகவே நபி அவங்க என்ன செய்யறாங்க, வெள்ளியாலான ஒரு மோதிரம் ஒன்றை தயார் செய்கிறார்கள். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதிக்கிறாங்க. அது 3 வரிகளாக இருக்கிறது. முஹம்மத் ரசூல் அல்லாஹ், அது 3 வரிகளாக இருந்தது. முஹம்மது என்று முதல் வரியிலும், ரசூல் என்று ஒரு வரியிலும், அல்லாஹ் என்று ஒரு வரியிலும் இந்த அமைப்பில் எழுதப்பட்டிருந்தது. சஹீஹ் புகாரி வரக்கூடிய செய்தி. நபி அவர்கள் இப்பணிக்காக தங்களது தோழர்களில் நன்கு அனுபவம் மிக்கவர்கள் என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களை தூதுவர்களாக அரசர்களிடம் அனுப்புகிறார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் ஆரம்பத்தில், அதாவது ஹைபர் தாக்குதலுக்கு சற்று முன்பு இந்த தூதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள்.
எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் எழுதிய கடிதங்களுடைய விவரங்களை பார்ப்போம். ஹபஷா மன்னர் நஜ்ஜாஷிக்கு கடிதம். இந்த நஜ்ஜாஷுடைய பேர் அஸ்ஹமா இப்னு அல் அப்சர் ஆகும். ஹிஜ்ரி 6 கடைசியில் அல்லது ஹிஜ்ரி 7 முஹர்ரம் மாதத்தில் அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இவருக்கு கடிதம் ஒன்றை என்ன செய்யறாங்க, எழுதி அனுப்புறாங்க. எனவே இந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வாசகங்கள் பற்றி பார்க்கின்ற போது, அந்த வாசகங்களை ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அக்கடிதம் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு நபி அவர்கள் எழுதிய கடிதமாக இருக்காது. மாறாக மக்காவில் இருக்கும்போது ஜாஃபரும் மற்ற தோழர்களும் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது அவர்களோடு கொடுத்தனுப்பிய கடிதமாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் அக்கடிதத்துடைய இறுதியில் வரும் வாசகத்தில், நான் உங்களிடம் எனது தந்தையின் சகோதரன் மகன் ஜாஃபரை அனுப்பியிருக்கிறேன், அவரோடு முஸ்லிம்களில் ஒரு குழுவும் வருகிறது, அவர்கள் உங்களிடம் வந்தால் அவரையும் அக்குழுவையும் நீங்கள் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்று கவனித்துக் கொள்ளுங்கள், அநியாயம் செய்வதை விட்டுவிடுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப இதிலிருந்து இந்த கடிதம் மக்காவில் இருக்கும் போது எழுதப்பட்டது என்று விளங்க முடிகிறது. எனவே அப்ப இமாம் இஸ்ஹாக் ரஹிமுல்லா வாயிலா இமாம் பைஹக்கி ரஹிமுல்லா சொல்றாங்க, நபி அவர்கள் நஜ்ஜாஷுக்கு எழுதிய கடிதத்தின் வாசகம் ஆவது: அளவற்ற அருளாளனும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிடமிருந்து ஹபஷாவின் மன்னர் அஸ்ஹம் என்ற நஜ்ஜாஷிக்கு எழுதப்படும் கடிதமாகும். இது நேர்வழியை பின்பற்றி அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை, நிச்சயமாக முஹம்மத் அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாவதாக. நான் உமக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கின்றேன், நிச்சயமாக நான் இஸ்லாத்தின் தூதராவேன், நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீராக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீர் நிச்சயமாக ஈடேற்றம் பெறுவீர். அடுத்தென்ன? வேதமுடையவர்களே, அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம், அல்லாஹுவை விடுத்து நம்மில் சிலரை கடவுளாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்ற நீங்களும் நாமும் ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கு நீங்கள் வந்துவிடுங்கள். நீங்கள் இதை புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாகி விடுங்கள். இது குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 64வது வசனம். நீர் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் உமது சமுதாயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவர்களின் குற்றமும் உண்மையே சாரும் என்றும் அதில் என்ன செய்து இருந்தது. எனவே மாபெரும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஹமீதுல்லாவுக்கு சில காலத்துக்கு முன் ஒரு கடிதம் கிடைத்தது. அக்கடிதம் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் கடிதத்துக்கு முற்றிலும் ஒப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசமாக இருந்தது. மேலும் டாக்டர் ஹமீதுல்லா அவர்கள் அக்கடிதத்தை ஆராய்ச்சி செய்வதில் தனது பெரும் முயற்சியை செலவழித்ததோடு அதில் உள்ள விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு பல அதிநவீன கருவிகளையும் பயன்படுத்தினார். அக்கடிதத்தை பற்றி தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிடமிருந்து ஹபஷாவின் மன்னர் நஜ்ஜாஷிக்கு எழுதும் கடிதம். நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாவதாக. நிச்சயமாக நான் உமக்கு முன்பாக அல்லாஹுவை புகழ்கிறேன். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன்தான் அரசன், அவன் மிக்க தூய்மையானவன், ஈடேற்றம் வழங்குபவன், பாதுகாவலன், கண்காணிப்பவன். நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரும் அவனது வார்த்தையுமாக இருக்கிறார். அவன்தான் அவ்வார்த்தையை பரிசுத்தமான
பத்தினி மரியமுக்கு அனுப்பினான். அவர் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட உயிரிலிருந்தும் அவனுடைய ஊதுதல் இருந்தும் உண்டான ஈசாவை தனது கற்பத்தில் சுமந்தார். எவ்வாறு அல்லாஹ் ஆதமை தனது கையினால் விசேஷமாக படைத்தானோ அவ்வாறே ஈசாவையும் படைத்தான். தனித்தவனான துணையற்ற அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். அவனுக்கு வழிபடுவதிலும் வணங்குவதிலும் நீ எனக்கு இசைந்து என்னை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நான் உம்மை அழைக்கிறேன். நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதராவேன். மேலும் உம்மையும் உமது படையினரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். நான் நிச்சயமாக எடுத்துரைத்து விட்டேன், உமக்கு உபதேசம் செய்து விட்டேன். எனது அறிவுரையை ஏற்றுக்கொள்வீராக. நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக என்று என்ன செய்து எனவே இது டாக்டர் ஹமீதுல்லா அவர்கள் அவங்க துல்லியமாக அந்த கடிதத்தை எடுத்து அதிலிருந்து எழுதிய விடயங்கள். இக்கடிதத்தை டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டதற்கு பிறகு இதுதான் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நஜ்ஜாசி மன்னருக்கு நபிஸ் அவர்கள் எழுதி அனுப்பிய வாசகம் என்று உறுதியுடன் கூறுகிறார்கள். ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால், ஆதாரங்களை ஆராய்ந்த பிறகு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதம் தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் எழுதப்பட்டது என்பதற்கு எவ்வித ஆதாரம் இல்லை. மாறாக இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மூலமாக இமாம் பைஹகி அறிவிக்கும் கடிதமே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நபி அவர்கள் கிறிஸ்தவ அரசர்களுக்கும் கவர்னர்களுக்கும் எழுதி அனுப்பிய கடிதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏனெனில் பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு நபி அவர்கள் எழுதும் கடிதத்தில் வேதத்தை உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக என்ற வசனத்தை குறிப்பிடுவார்கள். அந்த வசனம் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கும் கடிதத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. மேலும் அக்கடிதத்தில் நஜ்ஜாசி மன்னன் பெயர் அஸ்ஹமா என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாக்டர் ஹமீதுல்லா குறிப்பிட்ட கடிதத்தை பற்றி ஆராயும் போது அஸ்ஹமாவின் மரணத்துக்கு பிறகு அவருடைய பிரதிநிதியாக பதவியேற்றவருக்கு நபி அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதமாக இருக்கலாம் என்பது எனது கருத்து. எனவேதான் நபி அவர்கள் இக்கடிதத்தில் பெயரை குறிப்பிடவில்லை. இவ்வாறு நான் விமர்சிப்பதற்கு வெளிப்படையான உறுதியான ஆதாரம் எதுவும் என்னிடம் இல்லை என்றாலும் இக்கடிதங்களையும் அதன் கருத்துக்களையும் ஆராயும் போது நான் கூறும் இவ்விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், டாக்டர் ஹமீதுல்லா இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் மூலமாக இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கும் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ள கடிதத்தை நபி அவர்கள் நஜ்ஜாசி மன்னர் அஸ்ஹமா மரணித்த பிறகு அவரது பிரதிநிதிக்கு எழுதினார்கள் என்று கூறுகிறார். ஆனால் இக்கடிதத்தில் அஸ்ஹமாவின் பெயர் தெளிவாகவே கூறப்பட்டிருக்கிறது. இவரிடமுள்ள கடிதத்திலோ அப்பெயர் கூறப்படவில்லை. அல்லாஹ் தான் உண்மையாக நன்கறிந்தவன். நபி அவர்களின் கடிதத்தை அம்ர் இப்னு உமையா நஜ்ஜாசியிடம் ஒப்படைக்கிறார். அதை நஜ்ஜாசி பெற்று தனது கண்ணிலே ஒத்திக் கொள்கிறார். தனது சிம்மாசனத்தை விட்டும் கீழே இறங்கி பூமியில் உட்கார்ந்து ஜாஃபர் இப்னு அபூ தாலிபின் கையில் இஸ்லாத்தை தருவினார். பிறகு நபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் வரக்கூடிய வாசகம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதுக்கு அஸ்ஹமா நஜ்ஜாசி எழுதுவது, அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஈடேற்றமும் அவனது கருணையும் அருள்களும் உண்டாகட்டும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, ஈசாவை குறித்து தாங்கள் வரைந்த தங்களின் மடல் எனக்கு கிடைத்தது. வானம் பூமியின் இறைவன் மீது சத்தியமாக ஈசாவும் நீங்கள் கூறியதை விட பேரித்த பழத்தின் நார் அளவு கூட அதிகமாக தன்னை பற்றி கூறியதில்லை. நிச்சயமாக ஈசா நீங்கள் கூறியவாறுதான் அல்லாஹ்வின் வார்த்தையால் படைக்கப்பட்டவர். நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்கள் தந்தையின் சகோதரன் மகனுக்கும் உங்களது தோழர்களுக்கும் விருந்தோம்பல் செய்தோம். நிச்சயமாக நீங்கள் உண்மையானவர், உண்மைப்படுத்தப்பட்டவர். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி கூறுகிறேன். நான் உங்களிடமும் உங்களது தந்தையின் சகோதரன் மகனிடமும் சத்திய வாக்குறுதி செய்து கொள்கிறேன். அகிலத்தார்களின் இறைவனுக்கு அடிபணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுக்கின்றேன். இப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களையும் அவர்களோடு இருக்கும் முஹாஜிர்களையும் தன்னிடம் திரும்ப அனுப்புமாறு நபி அவங்க நஜ்ஜாஷிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் அம்ர் இப்னு உமையா அவர்கள் அனைவரையும் 2 கப்பல்களில் அனுப்பி வைத்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு
நபி அவரிடம் வந்து சேர்ந்தார்கள். அப்போது நபி அவங்க எங்க இருந்தாங்க? ஹைபர்ல இருந்தாங்க. அப்ப எங்க இருக்கிறாங்க? ஹைபரில் இருந்தார்கள். அப்ப தபூக் போர் நடைபெற்ற பிறகு ஹிஜ்ரி 9 ரஜப் மாதத்தில் இந்த நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார்? இறக்கின்றார், மரணிக்கிறார். அப்ப அவர் இறந்த தினத்திலேயே அவரது மரண செய்தியை நபி அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவருக்கு பிறகு மற்றொரு அரசர் அவரது அந்த அரியணையிலே அமர்கிறார். அவருக்கும் நபி அவர்கள் மற்றொரு கடிதம் எழுதினார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை தழுவினாரா இல்லையா என்பது சரிவர தெரியவில்லை. இது முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய செய்தி. சரி, அடுத்து நபி அவர்கள் மிஸ்ர் நாட்டு மன்னருக்கு எழுதிய கடிதம். இப்ப மிஸ்ர், எகிப்து மற்றும் அதாவது அலெக்சாண்டியாவின் மன்னராக முகௌகிஸ் என்று அழைக்கப்படும் ஜுரைஜ் இப்னு மத்தாவுக்கு நபி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இது ரஹ்மத்துல் ஆலமீனில் இடம்பெறக்கூடிய செய்தி. அக்கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன். அல்லாஹ்வின் அடிமையும் அவனது தூதருமான முஹம்மது கிப்திகளின் மன்னருக்கு எழுதுவது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை விடுக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் அடைவீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இருமுறை நற்கூலி வழங்குவான். நீங்கள் புறக்கணித்து விட்டால் கிபுத்தி இனத்தவர்களின் குற்றமும் உங்களையே சாரும். அடுத்து, வேதத்தை உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது நாம் அல்லாஹ்வை தவிர வேற எவரையும் வணங்க மாட்டோம். நாம் அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்க மாட்டோம். நம்மில் ஒருவரும் அல்லாஹ்வை அன்றி எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதனையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று அதற்கு நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். இது 3வது அத்தியாயம் 64வது வசனம். இந்த செய்திகள் ஜாதுல் மஆதில் இடம்பெறக்கூடிய செய்திகள். இந்த கடிதத்தை எடுத்துச் செல்வதற்கு நபி அவர்கள் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தேர்வு செய்கிறான். எனவே ஹாத்திப் அவர்கள் அங்கு சென்றவுடன் அம்மன்னரை பார்த்து சொல்றாங்க, நிச்சயமாக உமக்கு முன் தன்னை மிக உயர்ந்த இறைவன் என்று சொல்லி வந்த ஒருவன் இங்கு இருந்தான். அல்லாஹ் அவனை நிரந்தர தண்டனையை கொண்டு தண்டித்தான். அல்லாஹ் அவனை கொண்டு பிறரையும் பின்பு அவனையும் தண்டித்தான். எனவே நீ பிறரை கொண்டு நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறர் உங்களை கொண்டு படிப்பினை பெறும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். இதை கேட்ட முகௌகிஸ், நிச்சயமாக எங்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, நாங்கள் அம்மார்க்கத்தை விடமாட்டோம். ஆனால் அதைவிட சிறந்த ஒரு மார்க்கம் கிடைத்தால் விட்டு விடுவோம் என்று கூறினார். அப்போது ஹாத்திப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? பின்வரும் பதிலை சொல்கிறார்கள். நாங்கள் உம்மை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறோம். இதை தவிர மற்ற மார்க்கங்களின் தேவை இனி அறவே இருக்காது. இதுவே அனைத்திற்கும் போதுமான பரிபூர்ணமான மார்க்கம். நிச்சயமாக இந்த நபி மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அம்மக்களில் குறைஷிகள் அவருடன் மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். யூதர்கள் அவர்களை பகைத்தார்கள். கிறிஸ்துவர்கள் அவர்களோடு நட்பு கொண்டார்கள். சத்தியமிட்டு கூறுகிறேன், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். அவ்வாறே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். உம்மை நாங்கள் குர்ஆனின் பக்கம் அழைப்பது நீங்கள் தௌராத் வேதமுடையவர்களை இஞ்சிலின் பக்கம் அழைப்பது போன்றுதான். ஒவ்வொரு நபி அனுப்பப்படும் போதும் அவரது காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த நபியின் சமுதாயமாக கருதப்படுவார்கள். எனவே அம்மக்கள் அந்த நபிக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கடமையாகும். நீங்கள் இந்த நபி அனுப்பப்பட்ட காலத்தை சேர்ந்தவர்கள், எனவே நீங்கள் அவரை பின்பற்றியாக வேண்டும். ஈசாவின் மார்க்கத்தை பின்பற்றுவதில் நாங்கள் உம்மை தடுக்கவில்லை, மாறாக நாங்களும் உமக்கு அதைத்தான் ஏவுகின்றோம். இந்த பதிலை கேட்ட முகௌகிஸ், இந்த நபியின் விஷயத்தில் நான் சிந்தித்து விட்டேன். அவர் வெறுப்பானவற்றை ஏவவில்லை, அல்லது அவர் விருப்பமான ஒன்றை தடுக்கவும் இல்லை. வழிகட்ட சூனியக்காரராகவோ பொய் சொல்லும் குறிக்காரராக நான் அவரை கருதவில்லை. மறைவாக பேசப்படும் இரகசியங்களை வெளிப்படுத்தும்
நபித்துவத்தின் அடையாளம் அவரிடம் இருக்க கண்டேன். இருந்தாலும் நான் மேலும் யோசித்து சொல்கிறேன் என்று ஹாத்திபுக்கு, அந்த நபித்தோழருக்கு பதில் கூறினார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்களின் கடிதத்தை யானை தந்தத்தில் வைத்து மூடி முத்திரையிட்டு தனது அடிமை பெண்களிடம் கொடுத்து பாதுகாத்து வைக்க சொன்னார். பிறகு அரபியில் எழுதும் தனது எழுத்தாளரை அழைத்து நபி அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதுமாறு கூறினார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதுகிறேன். அப்துல்லாவின் மகன் முஹம்மதுக்கு கிபத்தியரின் அரசர் முகௌகிஸ் எழுதுவது. உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டுமாக. நான் உங்களது கடிதத்தை படித்தேன். அதில் நீங்கள் கூறியிருப்பதையும் நீங்கள் எதன் பக்கம் அழைக்கின்றீர்களோ அதையும் நான் புரிந்து கொண்டேன். ஒரு நபி மீதம் இருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரியும். ஒரு நபி எஞ்சியிருக்கிறார், வர இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் ஷாம் தேசத்தில் வருவார் என்று தான் எண்ணி இருந்தேன். நான் உங்களது தூதரை கண்ணியப்படுத்தினேன். மதிப்பும் மரியாதை மிக்க 2 அடிமை பெண்களையும் சில ஆடைகளையும் நான் உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். நீங்கள் வாகனிப்பதற்காக ஒரு கோவேறு கழுதையும் அன்பளிப்பாக அளிக்கிறேன். உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக. இக்கடிதத்தில் இவர் வேறு எதையும் குறிப்பிடவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. 2 அடிமை பெண்களில் ஒருவர் மாயா, மற்றொருவர் சீரீன். கோவேறு கழுதையின் பெயர் துல் ஆகும். பிற்காலத்தில் வந்த மன்னர் முஆவியாவின் காலம் வரை அந்த கோவேறு கழுதை உயிரோடு இருந்தது என்ற செய்தியை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மஆதில் குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த அடிமை பெண்ணை சொல்லுவாங்க, மாயாவை தனக்காக வைத்துக் கொண்டார்கள். இவர் மூலம் நபி அவர்களுக்கு மாயானா இந்த எழுத்து பிரிவு வந்து மாரியத்துல் கிப்தியா, அவனோட பேர் வந்து என்ன, மாரியத்துல் கிப்தியா. எனவே அதுதான் அந்த பேர்ல அந்த எனவே இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்க மூலம் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தது. அந்த அடுத்த அடிமை பெண்ணை ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுக்கு அன்சாரி தோழர்கள் சொல்லாங்க வழங்கினாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இதுதான் அவருக்கு அனுப்பிய கடிதமும் அந்த கடிதத்துக்கு வந்த பதிலும் அந்த அன்பளிப்புகளும். அடுத்து நாங்கள் பார்ப்போம், அதாவது பாரசீக மன்னருக்கு எழுதிய கடிதம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பாரசீக மன்னர் கிஸ்ராவுக்கும் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் எல்லா கடிதங்களும் எப்படி தான் ஆரம்பிக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் என்ன செய்து கடிதங்கள் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்குது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது பாரசீகரின் மன்னர் கிஸ்ராவுக்கு எழுதும் கடிதம். நேர்வழியை பின்பற்றி அல்லாஹையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் தனக்கென எவரையும் மனைவியாகவோ பிள்ளையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை, நிச்சயமாக முஹம்மத் அவனது அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவோருக்கு ஈடேற்றம் உண்டாவதாக. நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனைத்து மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதராவேன். உயிருள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவனது தண்டனின் வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை அளிப்பதற்காக என்னை அவன் தூதராக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடேற்றம் பெறுவீர்கள். நீங்கள் மறுத்துவிட்டால் மஜூசிகளின் நெருப்பை வணங்குவோரின் குற்றமெல்லாம் உங்களையே சாரும். இக்கடிதத்தை எடுத்துச் செல்வதற்கு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அஸ்ஸஹமி ரலியல்லாஹு என்ற தோழர் தான் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்தார்கள். இவர் வந்து பஹ்ரைன் நாட்டு மன்னரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து அவர் அக்கடிதத்தை தனது ஆள் மூலமாக கிஸ்ராவிடம் அனுப்பினாரா அல்லது அப்துல்லாவை நேரடியாக கிஸ்ராவிடம் கொடுத்தாரா என்ற விவரம் அறியப்படவில்லை. எதுவாக இருப்பினும் முடிவில் அந்த கடிதம் கிஸ்ராவிடம் சென்று அதை அவன் படித்துவிட்டு கிழித்தெறிந்தான். பிறகு பெருமையுடன் எனது குடிமக்களில் ஒரு கேவலமான அடிமை எனது பேருக்கு முன் அவனது பெயரை எழுதுவதா என்று கூறினான். இந்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு எட்டிய போது அல்லாஹ் அவனது ஆட்சியை கிழித்தெறியட்டும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறே நடக்கவும் செய்தது. இதன் பிறகு கிஸ்ரா யமன் தேசத்தில் உள்ள தனது கவர்னருக்கு கடிதம் எழுதினான். அதில் ஜாஸில் உள்ள இவரிடம் துணிச்சலான 2 வீரர்களை அனுப்பி வை, அவர்கள் அவரை என்னிடம் கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டான். இக்கடிதம் கிடைத்தவுடன் கவர்னர் அந்த என்ன செய்யறான், தன்னிடம் உள்ள வீரர்கள் இந்த 2 தேர்ந்தெடுத்து நபியாவிடம் அனுப்பி வைக்கிறான்.
ஹிஜாஸில் உள்ள என்ற அந்த வாசம் அதில் அந்த விடுபட்டிருக்கு. அப்ப எனவே மேலும் அவ்விருவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதில் இக்கடிதம் கிடைத்தவுடன் நபி அவர்கள் இந்த இருவருடன் உடனே புறப்பட்டு கிஸ்ராவிடம் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தான். இப்படி திமிரண்டு பாருங்க, ஆணவம். வந்த இருவரில் ஒருவன் பெயர் அதாவது கஹர்மானா. இவன் கணக்கு மற்றும் பார்சி மொழியை அறிந்தவன். இரண்டாம் அவனோட பெயர் ஹுர்குஸ்ர் என்று சொல்லக்கூடிய பெயர். இவ்விருவரும் மதீனா நபி அவர்களை சந்தித்தார்கள். அவ்விருவரில் ஒருவன் நபி அவரிடம் அரசர்களுக்கெல்லாம் அரசான கிஸ்ரா தனது கவர்னர் பாத்தானுக்கு கடிதம் எழுதினார். அதில் உம்மை அழைத்து வருவதற்காக ஆட்களை உம்மிடம் அனுப்பும்படி ஆணையிட பாதான் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளான். நீர் என்னோடு புறப்பட வேண்டும் என்று கூறியதோடு நபி அவர்களை எச்சரிக்கும்படி பல வார்த்தைகளையும் கூறினான். நபி அவர்கள் அவற்றை பொறுமையாக கேட்டுவிட்டு தன்னை நாளை சந்திக்குமாறு அவ்விருவரிடமும் சொன்னார்கள். இக்காலகட்டத்தில் அந்த மன்னர் கைசான் படையோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்த கிஸ்ராவின் படையினர் கடும் தோல்வி அடைந்தார்கள். இதற்கு பிறகு கிஸ்ராவுக்கு எதிராக அவனது குடும்பத்திலிருந்தே பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது. கிஸ்ராவின் மகன் ஷீர்வை அவன் என்ன செய்யலாம், தகப்பனை கொன்று ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிறான். ரசூலுல்லாஹ் கிழித்தெறியட்டும் சொல்றாங்க. அதே மாதிரி நடக்குது. இச்சம்பவம் ஹிஜ்ரி 7 ஜுமாதால் ஊலா பிறை 10 செவ்வாய் இரவு நடந்தது. அந்த சம்பவம் நடந்த அதே நேரத்தில் அதே வஹீயின் வாயிலாக நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அறிந்து கொண்டார்கள். வஹீயின் வாயிலாக நபி அவங்க மதீனாவிலிருந்து இதை அறிந்து கொள்கிறார்கள். மறுநாள் இரு தூதர்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தபோது நபி அவர்கள் அச்செய்தி அவர்களுக்கு கூறினார்கள். அதற்கு அவ்விருவரும், நீர் என்ன பேசுகிறாய் என்று தெரிந்து தான் பேசுகிறாயா? இதற்கு முன் மிக இலகுவான தண்டனையைத்தான் நாம் உம்மிடம் கூறியுள்ளோம். நீர் சொன்ன இச்செய்தியை நாங்கள் எழுதி கவர்னருக்கு அனுப்பலாமா என்று கூறினர். அதற்கு நபி அவர்கள், ஆம், அவருக்கு இச்செய்தி என் சார்பாக அனுப்பி வையுங்கள் என்றும், எனது மார்க்கமும் ஆட்சியும் கிஸ்ராவின் ஆட்சி எதுவரை இருக்கிறதோ அதுவரை வந்தடையும். சுப்ஹானல்லாஹ். எதுவரை குதிரையும் ஒட்டகமும் செல்ல முடியுமோ அதுவரை சென்றடையும். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளதை அவருக்கே சொந்தமாக்கி விடுவேன். அவரது இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அவரையே அரசனாக்கி விடுவேன் என்றும் சொல்லுங்கள் என்றார்கள். அந்த இருவரும் நபி அவர்களிடம் புறப்பட்டு தங்களது கவர்னர் பாத்தானிடம் வந்தார்கள். பிறகு நபி அவர்கள் கூறி அனுப்பிய செய்தியை கூறினார்கள். சிறிது நேரத்தில் என்ன செய்து, அங்கு அந்த ஷீருவிலிருந்தும் தந்தையை கொண்டான மகன் அவனிடமிருந்தும் கடிதம் ஒன்று சேருகிறது. அதில், நான் எனது தந்தையை கொன்று விட்டேன். எனது தந்தை தனது கடிதத்தில் குறிப்பிட்ட மனிதர் விஷயத்தில் சற்று பொறு. எனது அடுத்த கட்டளை வரும் வரை அவரை பழித்து பேசிவிடாதே என்று எழுதப்பட்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார்களோ அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்தான். எனவே அந்த செய்தி என்ன செய்தி அவர்களை அடைகிறது. இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்தான், சத்தியத்தை வெளிப்படுத்தினான் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ரோம் நாட்டு மன்னருக்குரிய கடிதம். அதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய வகுப்பிலே வைத்துக் கொள்வோம். நாளைய வகுப்பில் நாம் அதிலிருந்து தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.